180 வரைக்கும் கேட்டுமே ஒரு ப்ரீடர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதனால் கொடுக்கல நம்ம அதை? இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ரீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஃப்ளையிங் வந்து ஒரே டைமில் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறீங்க அப்படின்னா 10 டைமே அது வந்து ஃப்ளை பண்ணிடும். அது அந்த லைன் வந்துட்டு மேக்ஸிமம் 7 month to 8 monthலேயே வந்துட்டு விளையாட்டுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எந்தெந்த வெளிநாட்டு கோழிகளை நம்ம வந்து ப்ரீட் பண்ணி எடுத்துருக்கிறோம் பிரதர்? பிலிப்பைன்ஸ் தான் நம்மளுக்கு வச்சுருக்கோம். அதாவது ஒரு ஒரிஜினாலிட்டி, ஒரு பிலிப்பைன்ஸோட ஒரிஜினாலிட்டி 95% இதில் இருக்கும் ப்ரோ சொல்லுவாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த விங் சவுண்டு தான் விரும்புகிறாங்க. அந்த பறக்கிறத அவங்க அவ்வளோ விரும்புகிறாங்க. அதில் அந்த சவுண்டு இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த ரெக்கை அடிச்சுட்டு பறக்கும் போது அந்த வர ஹாப்பினஸ் வந்து வேறு எதுலேயும் வராது. விடைகள் கொடுக்குறோம். அதே மாதிரி சிக்ஸும் நிறைய பேர் கேட்குறாங்க. சிக்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோங்கிறத கேட்டிருக்காங்க நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே நார்மல் வாட்ஸ்அப் மெசேஜ்லையும் கேட்டிருக்காங்க. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பறவை யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் முருகேஷ். பொதுவாக பண்ணைகளை பற்றி நிறைய காணொலி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பெருவிடை கோழிகள் பற்றி நம்ம நல்லாவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பண்ணை தான் பார்க்க வந்திருக்கிறோம். நாமக்கல் மாவட்ட பக்கத்தில் பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மெக் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மை தான் விசிட் பண்ண வந்திருக்கிறோம். 3 மெக்கானிக்கல் இன்ஜினியர் சேர்ந்து ஒரு பண்ணையை உருவாக்கி இருக்கிறாங்க. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்கலாம். பிரதர் வணக்கம். பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்கள் வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம், நல்லாவே ரீச் ஆகிட்டு இருக்குது. நம்ம 2 பேர் பேர் பிரதர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம என்னோடய நேம் வந்துட்டு ஜமீர் பாஷா. ஓகே. நான் வந்துட்டு ஃபுல் டைமாகவே வந்துட்டு இதுதான் ப்ரீடிங் செட்டப்லாம் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. சேவல் ப்ரீடிங் போட்டு நம்ம இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறது. ஓகே. பிரதர் நீங்கள்? என்னோட பேர் லோகேஷ். நானும் ஃபுல் டைம் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அடிஷ்னலாக நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மெயின் டைம் எங்களுக்கு ஃபுல் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 பேர் ஒரே இடத்துல பண்ணுறீங்களா எப்படிங்க பிரதர்? இல்லை, 2 பேரும் ஒரே இடத்துல தான் பண்ணுறோம். ஆனால் வந்து ப்ரீடிங் வந்து ஒரு 4-5 செட்டப் வச்சுருக்கோம். இங்கே ஒரு இடம் இருக்குது, அடுத்த ஒரு 4-5 தோப்பில் அங்கங்கே செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. ஆவரேஜ், ஹை ஃப்ளையரு, அட்வான்ஸ் லேயர் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்கோம். ஏன்னா வந்து கலந்துரும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே வச்சுருக்கோம். ப்ரீடிங் வந்து 4 செட்டப்பில் போட்டிருக்கோம். இன்னொரு 2 தோட்டத்தில் வந்துட்டு நம்ம தனியாக நம்ம கிட்ட இருக்கிற வந்து வர்ற மேல்ஸை வந்துட்டு சின்ன ஒரு 3 month 3.5 month வர மேல்ஸ் வந்து தனியாக எடுத்துகிட்டு போய் வெளியில் விட்டு வளர்த்திட்டு இருக்கோம். எப்படி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், அதுவும் அதிலிருந்து இப்படி உள்டாவாக இதுக்குள்ளே வந்தீங்க எப்படிங்க பிரதர்? அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்லேருந்தே நமக்கு இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஒரு 8th standard படிக்கும் போதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் பின்னாடி வீட்டில் எல்லாமே வந்து வளர்த்திட்டு இருப்பாங்க. நம்மள கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் வந்து வளர்த்திட்டு இருந்தாங்க. நமக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தனால நம்ம ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வளர்த்திட்டு இருந்தோம். ஓகே. அப்போதைக்கு வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பெருசாக ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு கிடையாது. அப்புறம் 12th standard முடிச்சதுக்கப்புறம் சரி கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு 10 சேவல் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் காலேஜ் போகிற டைமில் பார்த்தோம்னா சரி இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம் அப்படின்ட்டு 2018 19 அந்த ஸ்டேஜ் ஸ்டார்டிங் 19 ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. நம்ம ஃபார்மில் பிரதர் ப்ரீடிங்காக இருக்கட்டும், தாய் கோழிகளாக இருக்கட்டும், பட்டாக்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்ம குவான்டிட்டி வைஸ் நம்ம வச்சுருக்குறோங்க பிரதர்? கரெக்டாக அளவுன்னு கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா ப்ரீடிங்க்கு வந்து 12 சேவல் இருக்குங்க பிரதர். தாய்க்கோழி 50 தாய்க்கோழி இருக்குது. 50. மற்றபடி பார்த்திங்கன்னா கேஜ் வந்துட்டு 48 இருக்குது. 48லேயுமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பட்டா ஃபில்லாக தான் இருக்கும். 50 தாய்க்கோழிகள் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பட்டாக்கள் எதிர்பார்க்கலாங்க? அதர் ஒரு அதாவது வந்து கிளைமேட்டை பொறுத்து தாங்க. இப்போ வந்துட்டு வெயில் காலம், இப்போ வந்து வெயில் காலத்தில் வந்து நம்ம ப்ரீடிங் போட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு 10 முட்டை வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 6, 5 அந்த மாதிரி தான் வந்துட்டு ஹேச்சிங்கே ஆகுது. இதே வந்துட்டு ஒரு 2 to 3 months முன்னாடி பார்த்தீங்கன்னா 15க்கு 15 எடுத்தோம், 15 வச்சு 13, 14 இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு வெயில் ஹீட் அதிகமாக இருக்கனால வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எப்படி போனாலும் ஒரு 50 தாய்க்கோழி இருந்தால் வருஷம் ஒரு 100 பட்டா 120 பட்டா கொண்டு வந்துடலாம். 120 பட்டா வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் இந்த கோழிகளை வளர்ப்பு முறை இருக்கும். நமக்கு நம்ம முட்டைகள் அப்புறம் 50 தாய்க்கோழி இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. முட்டைகள் நம்ம வந்து அதை அடைமுறைகள் எப்படி வைக்கிறோம்? நம்ம இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறோமா இல்லை கோழிகளே வச்சிடறோமா அப்படிங்கிறது? இன்குபேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுறதே கிடையாதுண்ணா. இது பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது. நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாய்க்கோழிகளை அடை வச்சு மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே. இன்குபேட்டருக்கு போகிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்காங்க? ரிசல்ட் ஏதாவது அந்த மாதிரி? அப்படி இல்லை பிரதர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. எல்லாத்துக்கும் ரிசல்ட் இருக்குது. நமக்கு அந்த இன்குபேட்டருங்கிறதுக்கு மேலே இது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், அதில் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. சரி தாய்க்கோழிலே வச்சு எடுத்தோம்னா அடுத்து இந்த சிக்ஸ் விடுறதுக்கு அதுக்கிட்ட கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் எடுத்து மடி இதுக்கு வேறு முட்டை
வச்சு தான் அடப்படுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது லைனேஜை வந்துட்டு கரெக்டாக கொண்டு போக முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது விடுற இந்த ஒரு தாய்க்கோழி முட்டை விடுதுன்னா அந்த முட்டை எடுத்து அந்த தாய்க்கோழி வச்சு பறிச்சிட்டோம்னா நாளைக்கு தெரிஞ்சிடும் இந்த சேவல் இது போட்டிருக்கோம், இதில் வரது எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு 100 முட்டை 150 முட்டை கொண்டு ஒன்றா இன்குபேட்டரில் வைக்கிறோமா, அதில் பறிச்சு வரும்போது எது எப்படி பறிக்குது வெளியே வருதுன்னே தெரியாது. அப்போ நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு இது எதுக்கு எந்த முட்டைக்கு எந்த சேவலுக்கு ஆனது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. முக்கியமாக அந்த தாய்க்கோழியோட ஹெல்த்து முக்கியம். ஆமாம் கம்பல்சரி. இப்போ வந்துட்டு இன்குபேட்டருக்கு கொண்டு போய் பறிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரூடிங் போட்டு தனியாக செட்டப் பண்ணோம். தாய்க்கோழி பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு 25 to 30 டேஸ்லேயே வந்து மறுபடியும் பருவத்துக்கு வந்துடும். அதனால வந்துட்டு ஹெல்த் வந்து கம்பல்சரி வந்து இஷ்யூ ஆகும். இதே வந்துட்டு கோழியில் விட்டோம்னா அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் ஃப்ரீயாக வந்து மேட்சில் இருக்கும்போது ஒரு 30 டேஸ் நாங்கள் அடைச்சி வச்சிருப்போம். அடைச்சி வச்சு நம்ம ஃபீட் பண்ணி நம்ம பார்த்துக்குவோம். அப்புறமா வந்து திறந்து விட்டுறது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் வெளியே போய் திருச்செல்ல மேய்ஞ்சிட்டு வந்துச்சுன்னா கோழி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்த கிளச்சி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப அடுத்த சிக்ஸ் வரும்போது நல்லா ஹெல்த்தியாகவே வரும்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ சிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முட்டையிலேருந்து வந்துருச்சு, நமக்கு அதுக்கு எந்த மாதிரி உணவு முறைகள் கொடுத்துட்டு வர்றாங்க? முதல் நாள் அந்த சக்கரை தண்ணியுமோ அது நாங்கள் எங்களோட இது ஆஸ் யூஷுவல் ரெகுலராக அது பண்ணுவோம். அடைச்சி வச்சிருக்கோம் பிரதர். அந்த 30 டேஸ்க்கு வந்துட்டு கம்பெனி ஃபீடு தான். கம்பெனி ஆமாம். ஒரு 15 டேஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக கம்பெனி ஃபீடு. அந்த 16 டேஸில் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதில் கம்பு ராகியும் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். அது ஒரு 10 டேஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனி ஃபீடை குறைச்சிக்கிட்டே வருவோம். அப்புறம் 30 டேஸ் வரும்போது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்பு ராகி இது மாதிரி குஞ்சுங்க வந்து ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம், வெளியே எடுத்து வெளி மேய்ச்சலுக்கு விட்டுருவோம். ஓகே. இப்போ அந்த 30 டேஸ் அடைச்சி வச்சிருக்கும்போது கம்பெனி ஃபீடு மட்டும் தான் கொடுக்குறோம். அந்த கம்பெனி ஃபீடு கொடுக்கும்போது தாய்க்கோழிகள் அந்த ஃபீடு எடுக்குது. அந்த ஃபீடு எடுக்கும்போது மறுபடியும் அது பருவத்துக்கு வரதில் ஏதோ இஷ்யூ இருக்கிற மாதிரி இல்லை இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி வந்ததில்லை பிரதர். கம்பெனி ஃபீடு அப்படிங்கிற நிறைய குவாலிட்டி இருக்குங்க. ரொம்ப லோ குவாலிட்டி இருக்குது. அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கோழி பிரித்து போட்டு இதுக்கு ஃபீட் பண்ணி பார்த்தப்போ எங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரிஞ்சுது. ஒரு நல்ல கம்பெனி ஃபீடில் வந்துட்டு ரொம்ப ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. போன் வெயிட்டாக இருக்கட்டும், கோழியோட அந்த பூஸ்டப்பாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. இன்னொரு ஃபீடு கொடுக்கும்போது எங்களுக்கு அது சரிப்பட்டு வரல. அதனால் வந்துட்டு நான் ஒரு 4 இது ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஒரே கம்பெனி ஃபீடை இவ்வளோ நாள் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அந்த எந்த இஷ்யூமே வரதில்லை எங்களுக்கு. ஏன்னா 30 டேஸ் 15 டேஸ் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீடு சாப்பிடும். அதுக்கப்புறம் நார்மலாக வெளி மேய்ச்சலுக்கே போயிடும். அந்த பட்டா ஸ்டேஜ் அந்த மாதிரி வரும்போது அதுக்கு அப்போ என்ன ஃபீடு போகுது, என்ன கொடுத்துட்டு? அப்போ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பு மட்டும்தான் சேவல். ஆமாம். அதாவது இப்போ வந்து சேவல் வந்துட்டு வெளி மேய்ச்சல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வெளி மேய்ச்சல் நாங்கள் கூண்டுக்குள்ள தூக்கி போடுறோம் அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு வந்துட்டு ரொம்ப மெரலியாக தான் இருக்கும். உடம்பு வந்து இலைக்கும். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த 10 டேஸில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், கடலை புண்ணாக்கு இருக்குல்ல, கடலை புண்ணாக்கு லைட்டாக சுடுதண்ணியை கொதிக்க வச்சு கடலை புண்ணாக்கில் தூக்கி போட்டு அதை தூக்கி வந்து கம்பில் கலந்து அப்படியே போட்டோம்னா அந்த பாடி வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி விட்டு நல்ல கொழுப்போட வரும். கோழி வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்போட வந்து பாடி நல்ல ஃபிட்டோட வரும். பாடி நல்லா டைட் ஆகும்னு வைங்களேன். கடலை புண்ணாக்கு போடும்போது உங்களுக்கு பாடி வந்து இந்த அளவுக்கு விரிவடையும். சென்டர் செஸ்ட் வந்து விரிவடையும். கொஞ்சம் நல்லா விரிவடைஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு கடலை. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கட்டுத்தர அது செட் ஆகிடுச்சு அப்படின்னா நார்மல் ஃபீட் எப்போ போல வெறும் கம்பு மட்டும்தான். அந்த கம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஒரு இதாக இருக்குமோ அது கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்துடும். சரி, இந்த முறை வந்து எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ளே இருக்கிற 7 to 8 மந்த்ஸில் வந்து பட்டா கட்டுத்தர ஏறுங்க நம்மளுது. ஓகேங்க. ஒரு சிலது வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு தயாராகிரும். அது ஒரு சிலர் வந்து 7-8 ஆகும். அந்த டைமில் தான் அந்த பட்டா கட்டுத்தார ஏற்றுறோம், ரிங்குக்குள்ளே தூக்கி போடுறோம் அப்படிங்கிற டைமில் நம்ம இது பண்ணுவோம் பிரதர். இது பண்ணுவோம். சரிங்க பிரதர். இந்த புண்ணாக்கு நம்ம அதை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தனிமைப்படுத்தி தயார் பண்ணும்போது அப்பவுமே இந்த ஃபீடு கொடுக்குமா, இல்லை அதுக்கு தகுந்த வேறு ஏதாவது ஃபீடு மாற்றிடுங்களா? கம்பு மட்டும்தான் ஃபுல்லாகவே கொடுக்குறது. அதுக்கப்புறம் கம்பு மட்டும் தான். ஓகே பிரதர். கம்புனா ஒரே வேலையா பிரதர், இல்லை சாயந்தரம் மட்டும் ஒரு 4 மணிக்கு வச்சுட்டு ஒரு 4:45 அந்த ரேஞ்சில் வந்து எடுத்து வச்சுருவோம். அது சாப்பிட்டது போக மீதி இருக்கிறத எடுத்து வச்சுருவோம். ஓகே பிரதர். அப்படி வைக்கும்போது அது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிராம் சாப்பிடுதுங்க ஒரு நாளைக்கு? அது வந்து கோழியை பொறுத்து. ஒரு சில கோழி வந்து 20 கிராம்ஸும் சாப்பிடும். ஒரு சில கோழி வந்து 60 கிராம்ஸ் 70 கிராம்ஸ் வரை கூட சாப்பிடும். ஒரு கப் அளவு இருக்கு பிரதர். அந்த கப்பில் வைப்போம், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு கோழிக்கு ஒரு 100 ml கப் வச்சிருக்கோம், அதை போடுவோம். அது சாப்பிட்டது போக மீதி இருக்கிறத நாங்கள் எடுத்துருவோம். இப்போ அதே பார்த்தீங்கன்னா காலைல சுண்டல் வைக்கிறோமா, அந்த சுண்டல்லே அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்குதுங்க. 1-2 செரிக்காமல் இருக்கிறது வந்து கம்மியாக சாப்பிடும். ஈவினிங் வந்து கம்மியாக எடுக்கும். சரிம்மா, இப்போ நம்ம வந்து குஞ்சுகள் இருந்து நம்ம பட்டா வரைக்கும் நம்ம உணவு முறை பார்த்துட்டோம். முக்கியமாக வந்து இப்போ வெய்ய காலம், இந்த காலத்தில் இந்த நோய் தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம நிறைய பக்கம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம ஃபார்மில் இது வரைக்கும் நம்ம ஒரு 5 இயர்ஸ் இதில் வந்துகிட்ருக்கோம், ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைமில் நமக்கு ஏதாவது இந்த இஷ்யூ வந்திருக்குங்களா? நம்ம இந்த நோய் தாக்குதலேருந்து எப்படி பார்த்துட்டு இஷ்யூலாம் வந்திருக்கு பிரதர். இஷ்யூலாம் வராமலாம் இல்லை. எங்களுக்குமே 2022 கொஞ்சம் பெரிய வாஷ் அவுட்டு நடந்தது. அப்போ எல்லாமே அதுலேருந்து மீண்டு தான் வந்திருக்கோம்.
22 2022 வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இல்லை இந்த இப்போ நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்க செட்டில் ஒரு 70% வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். வெளியே விட்டுருந்ததெல்லாம் கொஞ்சம் தப்பிச்சிருச்சு, அதுலேருந்து தான் எல்லாம் மடி இதாயிருக்கு. ஓகே இங்கே ஒரு 70% வாஷ் அவுட் ஆயிடுச்சு எங்களுக்கு 2022 நல்ல வாஷ் அவுட். ஓகே ஓகே பிரதர். சரிங்க பிரதர், நம்ம ஃபார்மில் தேவா அண்ட் மெக் ஃபார்ம் அந்த 2 ஃபார்ம்லேயும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரீடிங் வச்சுருக்கோம் அப்படின்னா என்ன ப்ரீட் சொல்லுவோம்? வேறு அதாவது தேவா சேவல்ஸ் கரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து எப்படின்னா ரொம்ப விளையாட்டு திறன் அதிகமாக இருக்க மாதிரி தான் வேணும். அதாவது விளையாட்டு கொடுத்து விட்டா வந்துட்டு ரொம்ப கால் போட்டு இது பண்ணுற மாதிரி தான் அவருக்கு வந்து பிடிக்கும். வைப்ரேஷனில் இருக்க மாதிரி தான் அவருக்கு பிடிக்கும். அதனால் வந்து அவர் அந்த மாதிரி வச்சிருக்காப்புல. ப்ளஸ் வந்துட்டு அட்வான்ஸ் லைன் வச்சிருக்காப்புல. ஆனால் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு கொடுக்குற மாதிரி தான். நம்மளது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹை ஃப்ளையிங்கு அட்வான்ஸு இது மாதிரி ஃபேன்சி ரொம்ப ஃபேன்சியாக பறக்கணும் அப்படின்னு வந்து நம்ம 8 feet பறக்கிற மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கு. இல்லை அப்படி இல்லையா அட்வான்ஸ் மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம இப்போ கொண்டு போயிட்டு இருக்கதே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ் மட்டும் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். அட்வான்ஸ் மட்டும் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே இல்லை சரி இப்போ இருக்க கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து அட்வான்ஸாக தான் மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ அதுதான் நிறையா விரும்புகிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோழிக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்க ஃபோன் அடிக்கிறவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு அட்வான்ஸ் லேயர் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முன்ன மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு எப்படி ஒரு அட்வான்ஸ் லேயருங்கிறது வந்து ஒரு 60% கவர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் வந்து 60% கவர் ஆயிடுச்சு. ஒரு 40% பீப்புள்ஸ் மட்டும் தான் எனக்கு மாதிரி நல்லா இது மாதிரி கேமிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. மீதி எல்லாமே வந்துட்டு அட்வான்ஸில் ஃப்ளை பண்ணுற மாதிரி தான் கேட்குறாங்க. நம்மள்ட்ட அது மட்டும் இல்லை ப்ரோ, நம்மள்ட்ட அது இருக்குது. பட் வந்து இது ஒரு 80 ஒரு அட்வான்ஸ் ஒரு 70% கொண்டு போயிட்டுருக்கோம். அது ஒரு 30% இருக்குது. அதனால தான் நம்ம ஃப்ரெண்டு தேவா சேல்ஸ் கரூர் தேவா இருக்காப்புல இல்லை, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 80% அது கொண்டு போயிட்டு இருக்காப்புல. ஸோ எது கேட்டாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். ரெண்டும் ஒன்று பேர் தான், 2 பேரும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வேணாலும் இங்கே கொடுக்கலாம், அங்கே வேணாலும் அங்கே கொடுக்கலாம், அது வேணாலும் அது கொடுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ அவர் ஃபோன் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணினாலும் எங்களுக்கு ஃபோன் வரும், நாங்கள் ஃபோன் எடுக்கல ரெஸ்பான்ஸ் பண்ணினாலும் அவருக்கு ஃபோன் போவோம். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்களுக்கு மெயின். ஓகே சூப்பர் சூப்பர் பிரதர். முக்கியமாக இந்த லைனேஜ் ஃபார்ம் பண்ணிட்டு வராங்களே பிரதர், எப்படி நம்ம இந்த லைனேஜ் ஃபார்ம் பண்ணணும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எந்த மாதிரி அந்த லைனேஜ் வைக்கணுங்க? நாம நிறைய பேர் இந்த டவுட் கேட்குறாங்க. முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா வந்து கலர் கண்டிப்பாக வந்துட்டு கலர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ மயில் செங்கருப்புன்னு சொல்கிறாங்களே, அது வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தனியாக இப்போ நாமளே பார்த்தோன்னா எம்எல்டி மயில் செங்கருப்பு தான் அதிகமாக வரும். இப்போ நம்மளே எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றிட்டே இருக்கும். கீரி வர மாதிரி, பூதி வர மாதிரி, இந்த மாதிரி ஃபுல்லாக மாற்றி கொண்டு போயிட்டே இருக்கும். மயில் செங்கருப்புங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கும், காமனாக இருக்கும். இப்போ நம்ம மாற்றுறது பார்த்தீங்கன்னா அதர் கலர்ஸ் வந்து ஃபுல்லாக இப்போ மாற்றிட்டு இருக்கோம். ஓகே, ரேர் கலர்ஸாக எடுத்து வந்து நம்ம போட்டு ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ புதுசாக அந்த அட்வான்ஸ்லேங்கிறது அந்த விங் சவுண்டு ரெக்க சவுண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதை எல்லாருமே விரும்புகிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த விங் சவுண்டோட ஃப்ளையர்ஸ்லாம் வச்சுருக்கிறோம் பிரதர்? அது பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்மளுக்கு அட்வான்ஸ் லேயர் இருக்குல்ல, அதுலேயே மேக்ஸிமம் ஒரு 70% to 80% வந்து விங் சவுண்ட்லேயே பறந்துடும். விங் சவுண்ட்லேயே நல்லா வந்து ஃப்ளை பண்ணும், கிளாசிக்காக ஃப்ளை பண்ணும். இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த விங் சவுண்டு தான் விரும்புகிறாங்க. அந்த ரெக்கையை அடிச்சுக்கிட்டு பறக்கிறத அவங்க அவ்வளோ விரும்புகிறாங்க. அதில் அந்த சவுண்டு இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த ரெக்கையை அடிச்சுட்டு பறக்கும்போது அந்த வர ஹாப்பினஸ் வந்து வேறு எதுலேயும் வராது. கண்டிப்பாக. ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறோம், இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நல்லா ரீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கே அந்த 1-2 பட்டா வந்து முவையாமல் இருக்கும். ரொம்ப லேட் மோச்சலில் இருக்கும் எங்ககிட்ட. அது வந்து முவையாமல் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து ஹை பிச்சில் பறக்கும். நீங்கள் வீடியோலேயே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒன்று நாங்களே ஆன்ட்டு கத்திக்கிட்டு அந்த மாதிரி எங்களோட எமோஷன்ஸ் அதிலே வெளிப்படுத்தியிருப்போம். கண்டிப்பாக. இதை தவிர்த்து அந்த மற்ற ரகங்கள்லாம் வருது, வெளிநாட்டு ப்ரீட்ஸ்லாம் உள்ள வந்துட்டு பிலிப்பைன்ஸ் அதெல்லாம் சொல்கிறேன், அதில் பெருவியன் அது மாதிரி வந்திருக்கு. அது நம்ம ஃபார்மில் வச்சுக்கிறதா கேள்விப்பட்டோம். இருக்குங்க. நம்ம எந்தெந்த வெளிநாட்டு கோழிகளை நம்ம வந்து இம்ப்ரீட் பண்ணி நம்ம எடுத்துருக்கிறோம் பிரதர்? பிலிப்பைன்ஸ் தான் நம்மளுக்கு வச்சுருக்கோம். பிலிப்பைன்ஸ் அதாவது டேரக்ட் பிலிப்பைன்ஸ் கிடையாது, நம்ம ஃப்ரெண்டுகிட்ட வந்து டேரக்ட் பிலிப்பைன்ஸ் இருக்குது. ஓகே. அதுலேருந்து வந்த சன்னை எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ ப்ரீட் பண்ணிட்டுருக்கோம். நமக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தாரு அவர், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கவின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டாக கொடுத்தாப்புல. ஓகே. அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 ஃபீமேல்ஸ்க்கு ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஓகே. அதில் வர சிக்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தமிழ்நாடு ப்ரீடையும் அந்த ப்ரீடையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக கோழி வளர்த்துறவங்க கூட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத்தும் அதோட ஸ்டைலு அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாடி சின்ன சிக்ஸாக வரும்போதே உங்களுக்கு பாடி வெயிட்டில் வரும். அதை பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா போன் வெயிட்டோட பிறக்கும் அந்த பிலிப்பைன்ஸுங்கும் போது. ரெண்டாவது வந்துட்டு இம்யூனிட்டி வந்துட்டு ரொம்ப அதுக்கு அதிகம். ஓகே. இவருடைய விளையாட்டு எப்படி இருக்குங்க? இப்போது டைரெக்டாக இம்போர்ட் பண்ண ஒரு பிலிப்பைன்ஸோட சன்னு நம்மக்கிட்ட இருக்குன்னா இவருடைய விளையாட்டு திறன் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்க நீங்கள் பார்த்த அளவுக்கு? அதாவது ஒரு ஒரிஜினாலிட்டி, ஒரு பிலிப்பைன்ஸோட ஒரிஜினாலிட்டி 95% இதில் இருக்கும் பிரதர். அதனால தான் இதை ஸ்பெசிஃபிக்காக தனியாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதில்
ஆக்சுவலாக இதோட செட்டில் வந்துட்டு 4 to 5 இருந்துச்சு. நம்ம எல்லாத்தோட விளையாட்டு திறனையும் பார்த்துட்டு அதில் 90 to 95% இதில் அப்படியே இருந்தனால தான் தனியாக எடுத்துகிட்டு வந்து நம்ம இதை போட்டு பெரிய ப்ரீடிங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஓகே ஓகே ஒரு 10 to 12 ஃபீமேல்ஸ் இது வரைக்கும் ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாத்துலேயுமே சிக்ஸ் இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சேல் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தா நம்ம கேள்விப்பட்டோம், ஒரு 1.5 லட்சம் 1.80 வரைக்கும் கேட்டுமே ஒரு ப்ரீடர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ப்ரீடரை பற்றி சொல்லுங்கள், எதனால் கொடுக்கல நம்ம அதை? பிரதர், இப்போ அட்வான்ஸ் ஃப்ளையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைம் ஃப்ளை பண்ணுது, மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2வது டைம் ஃப்ளை பண்ணோம், 3rd டைம் வைக்கும்போது அதோட கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். ஆனால் நம்மள்ட்ட இருக்க அது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ரீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஃப்ளையிங் வந்து ஒரே டைமில் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறீங்க அப்படின்னா 10 டைமே அது வந்து ஃப்ளை பண்ணிடும். அதை பார்த்துட்டு டேரெக்டாக வந்தவங்களே நம்மக்கிட்ட கேட்டாங்க. டேரெக்டாக நேரில் வந்து ஒரு 6 to 7 டைம் வந்து அது ஃப்ளை பண்ணிச்சு. அதனால் பார்த்துட்டு அவங்க கேட்டாங்க, நம்ம அதை கொடுக்கல. ஓகே ஓகே, ஏன்னா நம்ம அதுலேருந்து எடுக்கணும். அது ஆமாம், இப்போயுமே அதுக்கான கொரிஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அது கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். 2.5 வரைக்குமே லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி கூட கேட்டாங்க. 2.5 கொடுக்குறவங்க கூட கேட்டாங்க, இல்லைங்க எங்களுக்கு ப்ரீடிங்க்கு வேணும். ஏன்னா நமக்கு ப்ரீடிங்க்கு நமக்கு தேவைங்கும் போது நம்ம வெளியே கொடுத்துட்டு அடுத்த ப்ரீடிங்க்கு நம்ம இதை பண்ண முடியாது இல்லைங்க. ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. அது என்ன ப்ரீடர், அது என்ன வெரைட்டி, என்ன கலருங்க, எவ்வளோ வருஷமாக நம்மகிட்ட இருக்குங்க? மயில் பிரதர், அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுவே வந்துட்டு இப்போ பட்டா ஸ்டேஜ் தாங்க. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 1 year ஆகிருக்கும். அது அந்த லைன் வந்துட்டு மேக்ஸிமம் 7 month to 8 monthலேயே வந்துட்டு விளையாட்டுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 7 மாதத்துலேயே? ஆமாம், 7 to 8 monthsலேயே வந்துட்டு அது ஸ்டார்ட் ஆகிடும், ஃப்ளைங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ ஒரு 4 month வந்து நம்ம அதை ப்ரீட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் கண்டினியூஸாக ப்ரீடிங் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகே ஓகே. ஆரம்ப ஸ்டேஜ்னு ஒரு விலை இருக்கும், ரொம்ப ஹையஸ்ட்டுன்னு இருக்கும். நம்ம மினிமம் எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம்? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3.5 kgயில் வந்துட்டு ஃப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு மார்க்கெட்டு, 5 kgயில் வந்து ஃப்ளை பண்ணிச்சுன்னா அதுக்கு ஒரு மார்க்கெட்டு. ஒரு டைம் வந்துட்டு பேட்சில் வந்து டாப் ஆஃப் சண்டை செஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டார்டிங் வந்து 10 ரூபாய்க்கும் கொடுக்குறோம். ஒரு சில பேட்சில் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக போயிடும். அப்போ வந்து நம்ம 6,000 to 7,000லேயுமே கொடுக்குறோம். அப்போ வேணுங்கிறவங்க நம்மகிட்ட கால் பண்ணி இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டைம் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம், இல்லைன்னா இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவோம். மேக்ஸிமம் ஹையஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுத்தது என்னன்னு கேட்குறேன். ஒரு 55 to 60 கொடுத்துருக்கோம் பிரதர். 55க்கு ஒன்று கொடுத்துருக்கோம், 60க்கு ஒன்று கொடுத்துருக்கோம், 62க்கு ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 50 தாய்க்கோழிகள் வச்சு நம்ம ஒரு செட்டப்பில் வச்சு வளர்த்திட்டு இருக்கோம். சிக்ஸ் வளர்ந்து வரும்போது இப்போ வந்து சம்மர் டைம் ஆச்சு. இவ்வளோ பேர்ட்ஸ் நம்ம ஒரு ஃபார்மில் இருக்கும்போது கண்டிப்பாக நோய் தாக்குதல் வரும். நம்ம அதுக்கு வேக்சின் எந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க? இப்போ நம்ம 2018 ஸ்டேட்டிங்கில் ஆரம்பிச்சு தெரியுங்களா, அந்த 10 கோழி வச்சிருந்த டைம்லேருந்தே நாங்கள் வேக்சின் போட்டதில்லை. இன்ன வரைக்குமே நாங்கள் வேக்சின் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணதே இல்லை. கம்மியாக ஏதாவது 1-2 அந்த இங்கிலீஷ் மெடிசன், ஏதாவது அந்த நியூரோபின் அந்த மாதிரி மெடிசன் வந்து ஏதாவது கோழி இந்த இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுமே ஒழிஞ்சு வேக்சின் அப்படின்ட்டு இந்த லசோட்டா, ஆர்டிவிகே அந்த மாதிரி எதுவுமே வந்து எங்கள் கோழிக்கு இது நாள் வரைக்கும் நாங்கள் போட்டதே கிடையாது. போட்டதே இல்லை. நாட்டு மருந்து தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று அந்த வெத்தலை பொடி அந்த மாதிரி பொடிகள் யூஸ் பண்ணி தண்ணியில் கலந்து வைக்கிறது. குப்பைமேனி தலைனா, ஓகே, கீழா நெல்லி, ஓகே, அந்த வெத்தலை, வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லா டைம்லையும் கொடுப்பீங்களா இல்லை எப்படிங்க? ஒரு வீக்லி ஒன்ஸ்? அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் அதை செப்பரேட் பண்ணி அதுக்கு வந்து டெய்லி கூட கொடுக்கலாம். ஏன்னா வந்து நாட்டு மருந்து வந்து டெய்லி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணால் தான் வந்துட்டு நமக்கு டோசேஜ் அதிகமாக கம்ப்ளைண்ட் வரும். நாட்டு மருந்து நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெய்லி கூட கொடுக்கலாம். எல்லாருமே பண்ணுற மாதிரி தான் பிரதர். லைனேஜ் செப்பரேட்டாக வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அந்த கேஜ் ப்ரீடிங்கில் போட்டு நம்ம செட்டப் பண்ணி எடுத்துக்கிறது. இல்லை நமக்கு எப்படி எந்த பிளட் லைன் போட்டாலும் நமக்கு சூட் ஆகுங்கிற தெரியிற ஹென்ஸை வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் ப்ரீடிங் பண்ணிக்கிறது. ஓகே பிரதர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் பேசிஸ்னு ஒரு சிலர் பார்ப்பாங்க. ஒரு தாய்க்கோழின்னா இவ்வளோ வெயிட்டு ரேஞ்ச் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி பட்டா இருக்கட்டும், தயார் பண்ண செவலாக இருக்கட்டும், ஹையஸ்ட் வெயிட்டு எந்த அளவுக்கு இருக்குங்க? அதாவது இப்போ கரண்ட்டில் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 கிலோ வரைக்குமே நம்மகிட்ட இப்போ ஃபீமேல் இருக்குது. ஓகே ஓகே. அதே மாதிரி ஒரு 2.5 kgலையுமே ஃபீமேல்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே வச்சு தான் நம்ம ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கோம். பட்டா வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 3.5 kgsலையுமே பட்டா வரும், 4.5 kgs to 5 kgsலையுமே பட்டா வரும். ஆனால் வந்து அந்த 5 kg லைனில் வர பட்டா வந்து ரேராக 1 or 2 அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா வந்து அதுக்குண்டான ஃபீமேல்ஸ் நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3.5 kg to 4.2 kg இந்த இதில் வர பட்டாஸ் வந்து எப்போவுமே நம்மகிட்ட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீடரும் பார்த்தீங்கன்னா 4 kg 4.5 kg. இப்போ லாஸ்ட்டாக ரீசெண்டாக அந்த ஒரு மைல் கூட நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தோம் 6.5 kgயில். அதெல்லாம் தான் எங்களோட மெயின் ப்ரீடர்னு வைங்களேன். ஓகே ஓகே ஓகே. ப்ரீடர்ஸ் வந்து மேக்ஸிமம் 4 kgக்கு மேலே தான் இருக்கும். அட்வான்ஸ் லைனில் வந்து இந்த ப்ரீடர் வந்து 3.5 kgலேருந்து தான் போடுவோம். அட்வான்ஸ் லைன் வந்து
பட்டா பறக்குது அப்படி அந்த மயில் சொல்லியிருந்தேன் தெரியுங்களா உங்களுக்கு அந்த மயில் வந்து ஃப்ளையிங் வந்து நல்லா இருந்தது அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு கன்டினியூஸாக போயிட்டே இருந்தனால நாங்கள் அது 4 kgலேருந்தே போட ஆரம்பிச்சிட்டோம். அது 4 kgலேயே 3.75 4 kg வரப்பே நாங்கள் அது வந்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே சூப்பர் சூப்பர் பிரதர். 6.5 kgங்களா அந்த ப்ரீடர் ஒன்று மேக்ஸிமம் இருக்கிறதே நம்ம 6.5 kg 6 கிலோ இருக்குது. கண்டிப்பாக. ஓகே ஓகே பிரதர். இப்போ சரிங்க பிரதர், இப்போ பெரும்பாலும் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் உங்கள் ஃபாலோவர்ஸை கேட்டிருப்பாங்க, நிறைய கேட்டிருப்பாங்க. புதுசாக வரவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல விடை லைனேஜ் விடையாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஃபார்ம்ஸில் நம்ம எப்படி விடைகள் சேல்ஸ் பண்ணுறாங்களா எப்படிங்கிறது? அதாவது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேவல் எடுக்கிறவங்க நிறைய பேர் கேட்குறாங்க. நம்மக்கிட்ட அப்போ அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா கம்பல்சரி கொடுத்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேட்சில் வந்துட்டு ஒரு 4 to 5 வந்துட்டு ஃபீமேல்ஸாக இருக்குது அப்படின்னா நமக்கு தேவையான அதோட மேலோட நம்ம வந்து பார்த்துட்டு பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபீமேல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி நிறுத்துறோம். செலக்ட் பண்ணது போக மீதி நம்ம இருக்கிற ஃபீமேல்ஸ் வந்து கம்பல்சரி வந்துட்டு நம்மக்கிட்ட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தெரிஞ்சவங்க, லோக்கல் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மக்கிட்ட எப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்காங்க, நம்மக்கிட்ட அடிக்கடி வந்துட்டு நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது கேட்குறாங்க, கம்பல்சரி கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த ரிசல்ட் பார்த்த விடையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ரிசல்ட் பார்க்காம இருக்கிற பேட்சில் இருக்கிறது நாங்கள் இன்னும் சேல் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்லா தெரிஞ்சுட்டிங்கன்னா ஒரு மேல் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படின்னாலே ஃபீமேல் வந்துட்டு ஒரு பேட்ச் சிக்ஸோட தான் கம்பல்சரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் ஏன்னா ஒரு 8 month அப்படிங்கும்போது கம்பல்சரி வந்து ஃபீமேல் வந்து எக் வந்து லே பண்ணிடும். அதனால் அந்த 8 month ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் போது தான் வெளியே கொடுப்போம். இப்போ ஒரு சிலருக்கு கன்னி விடை கொடுத்துருக்கோம், கன்னி விடை கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். காரணம் என்னன்னா 7 month நல்லா விளையாடுது, எங்ககிட்ட 7 month 6 monthலேயே அது விளையாட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது நாங்கள் கொடுத்துட்றோம். ரிசல்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுத்துட்றோம். மினிமம் பார்த்தீங்கன்னா 7 month தான் வந்துட்டு நம்மகிட்ட ஸ்டார்ட் பண்ணும். ஓகே பிரதர். இப்போ நம்ம தரோம், விடை கொடுக்குறோம், அவைலபிலிட்டி இருக்கும்போது தரோம், என்ன ரேஞ்சில் தரோம்? ஏன்னா நம்ம பட்டாவே ஒரு நல்ல விலைக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது விடைகள் தாய்க்கோழிகளாக இருக்கட்டும், கன்னி விடையாக இருக்கட்டும், நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ரேஞ்சிலேருந்து கொடுத்துட்ருக்கோம்? ரேஞ்சுன்னு கிடையாது பிரதர், அது வர லைனேஜை பொறுத்து. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஃபீமேல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மேல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்சில் வந்து 6,000 7,000 கொடுக்குற ரேஞ்சிலேயும் போகும். அதனால வந்து நம்ம மேலோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபீமேல் சேல் பண்ணுறோம். அப்போதையும் போது அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வந்து நம்ம கொடுத்துறது. எப்போ இருந்து பிரதர் இந்த விடைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க? முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்கிறோமா? இல்லை பிரதர், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 24 லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொடுக்கல. இந்த 25 வந்துட்டு ரொம்ப கம்பல் பண்ணி நிறைய பேர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கேட்குறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க ரொம்ப கம்பல் பண்ணி கேட்கறனால நம்ம வந்து இப்போ இந்த ஒரு 2 to 3 months தான் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே சூப்பர் பிரதர். இப்போ புதுசாக நம்ம வீடியோ பார்த்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாங்களா எப்படிங்கிறது? கொடுக்கலாங்க பிரதர், பட் அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா நிறைய அந்த அவைலபிலிட்டி இருக்கணும். ஓகே இல்லை கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பர்சனலாகவே கால் பண்ணி கேட்குறாங்க, ஒரு தரமான விடைகள் வேணும், நீங்கள் ஏதாவது ஃபார்ம் போனீங்கன்னா சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்குறாங்க. பட் ஆனால் எங்ககிட்ட அதோட மேல் வந்து நாங்கள் விளையாட்டை வந்து நாங்கள் பார்த்துருந்தா தான் நாங்கள் அடுத்த அந்த ஃபீமேலை வந்து நாங்கள் ஏன்னா நாங்கள் எப்போ எங்களுக்கு தேவைங்கிறத ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வரோமோ அது போக இருக்கிறது வந்து கம்பல்சரி வந்துட்டு நம்ம சேல் பண்ணலாம் பிரதர். ஓகே சூப்பர் இந்த 2 to 3 months வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விடைகள் கொடுக்குறோம், அதே மாதிரி சிக்ஸும் நிறைய பேர் கேட்குறாங்க. சிக்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோங்க பிரதர்? பண்ணுறோமா? இல்லை பிரதர், சிக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சேல் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே நார்மல் வாட்ஸ்அப் மெசேஜ்லையும் கேட்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் சிக்ஸ் சேல் பண்ணதில்லை, சிக்ஸ் சேல் பண்ணதில்லை. இப்போ ப்ரைஸ் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அதாவது அட்வான்ஸாக இருக்கட்டும், ஐ ஃப்ளையராக இருக்கட்டும், ரெண்டுக்கும் எந்த மாதிரி நம்ம ரேட்டு வித்தியாசம் வச்சு விற்றுட்ருக்கோம்? ரேட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மள்ட்ட இருக்கிறது அட்வான்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா மெயின் லைன் பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் வந்து ஃப்ளைங் பண்ணும், 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ளை பண்ணும். அதாவது ஹைட்டு கிடையாது, 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ளை பண்ணும். வச்ச இடத்துலேருந்து 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்டார் நம்மகிட்ட எவ்வளோ தூரம் அது ஃப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனால நம்ம டேப் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அது பறந்து விழுந்த கரெக்டாக ஃப்ளை பண்ணி போய் லேண்ட் ஆன இடத்த வந்துட்டு இது பண்ணோம். அதுலேருந்து அந்த ஆக்சுவலாக வந்து அது அந்த ப்ரீடருக்கு வந்து நம்ம 30 மீட்டர் லைன் ப்ரீடர்னே வந்து நம்ம சொல்லுவோம். அதை இப்போ பார்க்கலாங்களா? பார்க்கலாம், கம்பல்சரி பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்க்க முடியாது, அது இன்ஸ்டாகிராம் போட்டிருக்கீங்களா? போட்டுருக்கோம். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 30 மீட்டர் லென்த்து ஃப்ளை பண்ணியிருக்கு. மெக்ஃபார்ம் தேவா சேவல்ஸ் கரூர் அப்படின்னு இந்த 2 இன்ஸ்டாகிராம் பேஜும் இவங்க தான் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. எந்தெந்த ஏரியாவுக்கு பிரதர் நம்ம வந்து சேவல்களை அனுப்பிச்சிட்ருக்குறோம்?
அதில் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு தான் பிரதர் இருக்கும். அதை விட்டுட்டு அதர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு நம்ம ட்ரெயின் மூலிமா வந்துட்டு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்துட்டு லோக்கலில் வந்து பஸ் மூலிமா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். வெளி ஸ்டேட்டுங்களுக்கு வந்து ட்ரெயின் மூலியமாவோ பஸ் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுக்குமே பார்த்து பண்ணிட்டு தான் இருக்கும். எல்லா ஊருக்குமே பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ பெங்களூர், திருப்பதி, சீரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரூர்லேருந்து நைட் 8 மணிக்கு பஸ் இருக்குங்க, அதில் லோடு வச்சுருவோம். இப்போ மங்களூர், ஆந்திரா அந்த மாதிரி வெளி ஸ்டேட் போகும்போது, டாடா நகர் அந்த மாதிரி போகும்போதுனா நாங்கள் ட்ரெயினில் லோட் பண்ணிடுவோம். ஓகே பிரதர், இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்கு நம்மளுடைய செட்டப், அதாவது ப்ரீடிங் அமைப்பாக இருக்கட்டும், சிக்ஸு நம்ம கொண்டு வர விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி வெளிநாட்டு உடைய பேர்ட்ஸாக இருக்கட்டும், எந்தளவுக்கு ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. அதாவது மெக் ஃபார்ம், தேவ ஃபார்ம் ரெண்டும் ஒன்று தான். 2 பேர்த்தோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு கீழே கொடுக்குறேன், டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேவல்கள் வேணும், விடைக்கோழிகள் அது குறிப்பிட்ட டைமுக்கு தான் கொடுப்பாங்க, இருக்கும்போது கொடுப்பாங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில், நம்ம சேனலில் காட்ட முடியாத ஒரு சில கம்யூனிட்டி கைடன்ஸ்னால அந்த வீடியோலாம் கொஞ்சம் காட்ட முடியாது. அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும் இவங்களுடைய குவாலிட்டி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி பிரதர், இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பிரதர்.